அடுத்த வாரம் தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. அதில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவராக நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் இருக்க போகிறார். ஒவ்வொரு பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது அதிகாரிகளின் ஆய்வுகளின் அடிப்படையில் தான் அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் பட்ஜெட்டுகள் தாக்கல் செய்யப்படுகிறார்கள். அந்த வகையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பட்ஜெட்டில் முக்கிய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய துறையின் செயலாளரோ இதுவரை அந்த பட்ஜெட்டிற்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கவில்லை என்கிற ஒரு விமர்சனம் கோட்டை வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. அதாவது அவருக்கு கீழ் இருக்கும் அதிகாரிகளை வைத்துக் கொண்டு அந்த அறிக்கைகளை தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகளை அவர் செய்திருக்கிறார். ஆனால் அவரோ கட்சியில் இருக்கும் நிர்வாகி போல் ஒரு நல்ல பெயரை எடுப்பதற்காக இதற்கு முன்பு திமுக அரசால் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கைகள் மற்றும் சிறப்பு வாய்ந்த திட்டங்களை பட்டியலெடுத்து கொடுத்து அதை சட்டமன்றத்தில் பேசுவதற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறாராம். ஒவ்வொரு மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் பல முன்னணி பத்திரிகை நிறுவனங்களிடம் அது குறித்தான தரவுகளை கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறாராம். இதனால் தமிழகத்திற்கான சிறந்த பட்ஜெட் மற்றும் சிறந்த திட்டங்களை வகுக்கக்கூடிய இடத்தில் இருக்கும் ஒரு மூத்த முக்கிய அதிகாரி கட்சி நிர்வாகி போல் கட்சி தலைமையிடம் நல்பெயர் வாங்குவதற்காக இதற்கு முன் திமுக அரசால் கொண்டு வரப்பட்ட பல விஷயங்களை தரவுகளோடு எடுத்துக் கொடுப்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார் என்கிறார்கள் கோட்டை வட்டாரத்தில்.